வீராயி பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மேலும் இங்கே அடித்து துவைத்து காய போட்டு அரவணைத்து அன்பாக இருக்கின்ற எங்களுடைய வலையத்தள இணையதள பத்திரிகை நண்பர்களே, என்னுடன் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இயக்குனர், தண்டட்டி படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே, பிலின் சார் அவர்களே, சாருடைய டிஸ்கஷன்லாம் நான் போயிருக்கேன். கோகுல் சார் டிஸ்கஷனுக்கெல்லாம். கோகுல் சார் அவர்களே, எங்களுடைய அன்பு இளவல், எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் திரு பேரரசு அவர்களே, நான் முதலில் மிளகாய் படத்தில் நடிகராக அறிமுகப்படுத்திய எழுத்தாளர் அன்பு அண்ணன் வேலராமூர்த்தி அவர்களே, எமோஷனலா அவங்க நடிப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் மாயண்டி குடும்பத்தாரில் கண்டுபிடித்த எமோஷனல் நாயகி தீபா சங்கர் அவர்களே, செந்தி அவர்களே, வீரையை நடித்திருக்கும் பாண்டியம் அவர்களே, ஹீரோவை நடித்திருக்கும் சுரேஷ் நந்தா அவர்களே, இணை தயாரிப்பாளர்களே, என்னுடன் ஆசை ஆசை படத்தில் முதலாக உதவி இயக்குநராக பணிபுரிந்த நாகராஜ் கருப்பையா அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். இந்த வீராய் மக்கள் ஒவ்வொரு பிரேமும் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் 10 இயக்குனர் சேர்ந்து நடித்தோம். 10 இயக்குனரும் அவங்கவுங்க சீனை இந்த சீனை ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணோம். அந்த இடத்துல தீபாவுக்கு அங்கே இருந்தாங்க. அவங்க சீன் எடுக்கும்போது ஒட்டுமொத்த யூனிட்டே ஸ்பாட்லேயே எழுதும். இது உண்மை, இது யாருமே மறுக்க முடியாது. அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் வந்து மாயாண்டி மவனும் புருபண்டு போயிட்டான்னு ஒரு கதருவாங்க நடு ரோட்டில் உட்காந்துட்டு. அந்த சீனு அந்த படத்தையே அப்படி ஒழுக்கிருச்சு. அப்படி ஒரு ஆழமான நடிப்பு வழங்கினவங்க தான் அவங்க. மாயாண்டி குடும்பத்தில் எவ்வளோ பேர் பிஸியானவங்க தெரியாது. தீபாக்கா பயங்கர பிஸி. அதுலேருந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரத்தமும் சதையுமா, நான் மதுரை மண்ணில் அந்த கேரக்டரை எப்படி பண்ணுவாங்கிற விஷயத்த ரத்தமும் சதையுமா கண்ணில் மீசையில் உதரில் அப்படி தொடை தட்டி நோடி மேனன்னு சொல்கிற வசனம்லாம் இன்னைக்கு உசிலம்பட்டி மதுரை ஏரியாக்கெல்லாம் அந்த படத்தை ஒவ்வொரு சீரியும் வாங்கி பார்த்துட்டு இன்னைக்கு அந்த படத்தை 50 தடவை 60 தடவை 100 தடவை பார்த்தவங்களா இருக்காங்க. இங்கே சென்னையில் ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸும் போகும்போது, அண்ணே மாயண்டி படம் பண்ணுங்கண்ணே, அந்த படத்தை நான் குடும்பத்தோடு பார்ப்போம்னே, ஊர்னா வந்துருக்குண்ணே, ஊர்னா வர்றப்பெல்லாம் அதுதானே பார்ப்போம்னே, எங்கள் அண்ணன் தம்பியில் அந்த படத்தை பார்த்தா நான் ஒன்று சேர்ந்தோம், அடிச்சுட்டு தெரிஞ்சோம்னே, இப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு காவியம் மாயாண்டி குடும்பத்தார். அதற்கு ஈடையான வெற்றியை அந்த வீராய் மக்கள் பெரும் நான் நம்புகிறேன். ஏன்னா 150 கோடி 500 கோடி 1000 கோடி சினிமாவை பற்றி சமூக வலைதளங்களை பார்க்கும்போது சின்ன படங்களுக்குலாம் ஒரு பேதியும் ஏற்படுறது உண்மை. இயக்குனர் ரஞ்சித் அவர்களே சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு சின்ன படங்களை ஓடிடியே வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. படத்தில் வந்து உட்காந்துட்டீங்கன்னா நீங்கள் சின்ன படம் பெரிய படம்னு பேதம் பார்க்குறதே இல்லை. நல்லா இருந்தால் கை தட்டுவீங்க, நல்லா இருந்தால் எவ்வளோ பெரிய படம் நினச்சி போயிருவீங்க. உண்மைதானே? அப்ப இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது பத்திரிகையாளர்கள் அதாவது ஆராதனை செய்து நீங்கள் வந்து கொண்டாடும் போது நாகராஜ் கருப்பையா போன்ற ஒரு 25 வருஷ போராட்டமான இயக்குநர்கள்லாம் மேலே வரணும். ஜெயித்தவர்களே திரும்பி ஜெயிக்கிற சந்தோஷம் இருக்கு எவ்வளவோ, அதை விட ஜெயிக்க துடிப்பவர்கள் ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷங்கிறது ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு பெரிய வலி. அந்த வலியிலிருந்து மீண்டு வர சுகம் இருக்கு தெரியுமா, அது வந்து பேரின்பம். அந்த பேரின்பத்தை கடவுள் இந்த படத்தின் மூலமா என்னுடைய அன்பு தம்பி நாகராஜ் கருப்பையா கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த படத்தை எல்லாரும் ஆதரிங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். முதல்ல இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அந்த இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு ஸ்டேஜாக இருக்குது. ஏன்னா நாகராஜ் அப்புறம் சீனு 2 பேருமே எனக்கு ஒரு 25 வருஷமாக தெரியும். கிட்டத்தட்ட 2000 தெரியும். அதுவும் நாகராஜ் வந்து பயங்கர துடிப்பான ஒரு ஆள். பார்க்கறதுக்கு ஆள் சொல்கிறாங்களா அவர் பொடியாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. ஆனால் வந்து அவர் அந்த ஒரு ஆர்கானிக்கான சினிமாவை யோசிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. இப்போ நம்மளாம் வந்து உலகத்து சினிமா பார்ப்போம், அதுலேருந்து படிப்போம், அந்த புத்தகத்தை படிப்போம், இலக்கியம் படிச்சிருப்போம், இப்படிலாம் இல்லை. அது தன்னோட உணர்வுக்குள்ளேருந்து, தான் பார்த்த வாழ்க்கையிலேருந்து, தான் பார்த்த மனிதர்கள்லேருந்து, தான் நேசித்த உறவுகள்லேருந்து இப்படியா கதையை தேடி அவராக ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருப்பாப்புல. டெய்லி கதை பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல, நல்லா பாடுவாப்புல. என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க.
ரொம்ப நெருக்கமான மேடையாக இருக்குது. கோடி கோடியாக பணம் போட்டு நிறைய போதை, வன்முறை அப்படின்ட்டு ரத்தம் தெறிக்க விட்டு பார்வையாளர்கிட்ட இருந்து காசை உறிஞ்சுற இந்த சூழலில் வந்து உறவுகளை பற்றி பேசி வாழ்க்கையை அது மண்ணோட ரத்தமும் சதையுமா எடுத்து பேசுகிறது வந்து ரொம்ப முக்கியமான முயற்சி. அந்த முயற்சிக்கு நாம் அனைவரும் தோள் கொடுக்க வேண்டும். அந்த வீராய் மக்கள், அது அந்த டைட்டில் ரொம்ப அழகாக இருக்குது. இன்னைக்கு ஒரு பெரிய, என்னதான் நம்ம நாகரிகத்தை வளர்ந்தாலும் இது ஒரு பெரிய ஆணாதிக்க சமூகம், அது ஒரு தாய் வழி சமூகமாக அந்த டைட்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வீராய் மக்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வந்திருக்கக்கூடிய எல்லா சிறப்பு விருந்தினருக்கும் ரொம்ப நன்றி. டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே குடும்பமாக வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்காக. வீராய் மக்கள் எனக்கும் நாகராஜ் சாருக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம்னு சொல்லலாம். நாங்களே ஒரு குடும்பம் மாதிரி தான். 2019 நாங்கள் இந்த படத்தை பற்றின டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போவே நாங்கள் சாங்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பண்ணி முடித்த பிறகு சார் திடீர்னு ஒரு நாள் தான் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி நான் அது வரைக்கும் நியூஸ் டேரக்டர்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணிருந்தேன். இன்னும் 2-3 படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சார் கூடும்போது படம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அந்த படத்தை கூப்பிட்டு காமிச்சாங்க. காமிக்கும் போது ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து தவறிருந்தாங்க. அப்போ தவறின டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பம் அந்த சுச்சுவேஷனில் ரொம்ப ஒரு பேடான சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். ஸோ அப்படியே எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரீரெக்கார்டிங்லாம் ஸ்கோர் பண்ணோம். ஒரு சீனும் ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்தும் இல்லையா, அந்த மாதிரி மெமரிஸை நம்மளுக்கு எல்லாமே ரெஃப்ளெக்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து மக்களுக்குமே நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது தெரியும். பட் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன புரிய வரும்னா, அதை நம்ம எப்படி காப்பாற்றணும், ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோன்னா எப்படி நம்ம அதை சேர்த்துக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக புரிய வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தது நான் இதில் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். முதல்ல எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். எனக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்க என்னுடைய டைரக்டர்ஸ்க்கும் நாகராஜ் சாருக்கும், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும், நாகராஜ் சார், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். நாகராஜ் சாரோட உழைப்பு சொல்லணுன்னாக்கா நான் சும்மா சொல்லலை, அவருக்கு ரொம்ப நீண்ட கால பயணம்னு சொல்லலாம். ஒன்று பார்க்க தான் சார் வந்து குட்டியாக இருப்பாங்க, ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படி இருக்காது. பயங்கரமாக வேலை செய்வாங்க. என்னையுமே பயங்கரமாக வேலை வாங்கினாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி என்ன வேணும் என்ன வேணான்றது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ எங்கே விட்டேன்னு தெரில, சாரி. ஸோ என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, என்னோட டெக்னீஷியன்ஸ்க்கு நன்றி, என் ஃபேமிலிக்கு நன்றி. எனக்கு இதுக்கு மேலே சான்சஸ் கொடுத்துட்ருக்க என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டர் வந்து படம் பாருங்கள். உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். எல்லாரும் உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். அவங்க தீபா மேடமோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு இதை விட பெரிய ப்ரொமோஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க வீராயி மேடமும் ரொம்ப நல்லா பேசினாங்க. நாகராஜ் எனக்கு வந்து 2006 தெரியும் அவரை. அவரோட ஸ்ட்ரகிளை நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் எல்லா டேரக்டரும் ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வருவோம். பட் அவர் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு. இன்றைக்கி என் நண்பர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நிச்சயமாக அவர் டிசர்வ் பண்ணுற ஒரு பிரேக்கை தரும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் நண்பா. அண்டு இங்கே இருக்க ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வருது இந்த படத்து மேலே. எக்ஸாம்பிள் வந்து வேளாராமூர்த்தி சார் அண்டு இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்கனால இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆடியன்ஸ் நம்புகிறாங்க. ஆனால் அந்த தீபா மேடம் அந்த வீராயி அவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னு நினைக்கிறேன். அண்டு இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய நன்றி, நாகராஜ்க்கு இந்த படம் கொடுத்ததுக்கும். எல்லா ப்ரொடியூசர்ஸ் 2-3 பேர் இருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி படம் பெரிய வெற்றி ஏறணும். ஏன்னா மண் சார்ந்த கதைகள் வந்து அவ்வளோ பேர் இன்றைக்கி வரதில்லை, முன் வரதில்லை. அண்டு அதுக்கு இப்போது லெனின் என்னோட நல்லா பேசுவார். ஸோ ரவி மரியா சார், பேரரசு சார்லாம் கண்டிப்பாக நிச்சயம் என்னோட நல்லா பேசுவாங்கலாம். அண்டு இந்த டீம் பார்க்கும்போது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நாகராஜ் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய மைல்ஸ்டோன்லாம் அச்சீவ் பண்ணணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் நாகராஜ். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீராயி மக்கள் அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு அழகான ஒரு கதையை சொல்லிடுச்சு. ஏன்னா நம்ம ஊர் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேர் யாருக்கு தெரியுதோ இல்லையா, அம்மா பேர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்.
இப்போ நான்லாம் வந்து எங்கள் அம்மா பிரேமா மையன் தான் தெரியுமே தவிர வெங்கட்னா யாருக்குமே தெரியாது. அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த வீராய் மக்கள் படத்தோட அந்த டைட்டில்லையே சார் வந்து அந்த வாழ்வியலை சொல்லிட்டாரு. ரொம்ப ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான நிறைய காட்சிகள் இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சு. ஏன்னா இந்த உறவுகள் வந்து இன்னைக்கு எல்லாருமே தூரமாகி எல்லாருமே தனி கொடுத்தனமாக இருந்த போயிட்டு அந்த காலத்தில் வந்து இது மாதிரியான ஒரு படங்கள் வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு அவர் ஹீரோ சார் அவரே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து படம் எடுக்கிறத விட அதை கொண்டு வரது பெரிய போராட்டமாக இருக்குது. அதை விட பெரிய போராட்டம் நம்ம ஒரு ஹீரோட்ட போகிறது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் எடுத்தோன்னே எந்த ஹீரோ நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படி நம்ம ஒரு சின்ன படங்கள் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது இந்த மாதிரியான படங்கள் வரும்போது இவர் மூலமாக இன்னும் நிறைய இயக்குனர்கள் நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க. ஏன்னா அது இப்போ சின்ன படங்கள்லாம் நிறைய ஜெயிச்சுட்டு வர்றதுனால அது மாதிரி இதுவும் ஒரு பெரிய படமாக மிகப்பெரிய வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டோட முதல் ஃப்ரேம் பார்க்கும்போது எல்லாரும் மாயண்டி குடும்பத்தார் சொன்னாங்க. எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு. அது தென்மேற்கு பருவக்காற்று. அது அந்த அம்மா சாங்கு கேட்கும்போது கள்ளிக்காட்டில் பிறந்த தாயேன்னு அந்த முதல் ஃப்ரேம் பார்க்கும்போதே எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு ஃபீல் ஆச்சு. தெக்கத்த சன்னாடு வந்து அவ்வளோ சூப்பராக அந்த பாட்டு இருந்துச்சு. அதுக்கு தீபன் சக்கரவர்த்தி சார் அவர் வெறுமனே ஃபேஸ்புக்கில் அவர் போடுற பதிவு மட்டும் லைக் போட்டுகிட்டே இருப்பான். அவர் ரொம்ப பழக்கம் கிடையாது. இங்கே தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மாதிரி அதுக்கப்புறம் எழுதுனது யாருன்னு கேட்கும்போது இயக்குனரே எழுதியிருக்காருன்னொன்னே அந்த வரியெல்லாம் கேட்க கேட்க அவர் எந்த அளவுக்கு இந்த உறவுகளை நேசிச்சிருப்பாரு இந்த ஊர். ஏன்னா இந்த வீராய் மக்கள் தெரியுது அவருக்கு. ஒரு பேர் சொல்லும்போது இங்கே கைத்தட்டுறதே தெரியுது. மொத்த வீராய் மக்கள் இங்கே தான் இருக்காங்க பிறகு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியை அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இவங்க முன்னாடியெல்லாம் நம்ம ஒரு மேடையில் நிற்கிறதுக்கு தானே எவ்வளோ போராட்டம், எவ்வளவோ அசிங்கம் தான் நம்ம அவமானத்தை சந்திச்சாலும் இந்த ஒரு கைத்தட்டல் இந்த அப்பா அம்மா முன்னாடி நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி பரவாயில்ல போய் ஒரு வழியாக டேரக்டர் ஆகிட்ட பிறகு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தான் நம்ம இவ்வளோ போராடிட்டு இருக்கோம். அது நாகராஜ் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சாரை வந்து நான் அடிக்கடி வந்து டீ கடையில் மட்டுமே தான் மீட் பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேரும். எங்கேயாவது பார்த்தா சார் எப்படி சார் இருக்கீங்க, என்ன சார் போயிட்டு இருக்கு, இவ்வளோ தான் நானும் வரும். அப்போ அந்த படம் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவார். சார் நீங்கள் கிடா டி எங்கே பண்ணீங்க? சரி எதுக்காக கேட்குறான்னு பார்த்தா என்னன்னா பட்ஜெட்டுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இப்படி கம்மியான பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்கன்னு அவங்க தேடி பண்ணியிருக்காங்க. சார் அதை கேட்டுகிட்டே இருப்பார். ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிச்ச உடனே தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம மாட்டுக்கு ஒதுங்காமல் அந்த படத்தை இன்னும் பட்ஜெட்டில் பண்ணுறதுக்காக அவர் அதை தூக்கிட்டே தெரிஞ்சது எனக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணிட்டே இருப்பார். அது நாகராஜ் சாரோட வெற்றி வந்து அவரை மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றி அந்த படம் அமையும். ஏன்னா அவரோட பல வருஷ போராட்டம் எனக்கும் தெரியும். ஏன்னா அவரை நம்ம பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு தரையும் அந்த எனர்ஜியாக இருப்பார். ஆனால் என்ன தான் இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்கிற மாட்டார். அவர் ஒரு மென்மையான மனசுக்காரர். அதே மாதிரி இந்த படம் ஒரு உறவுகளை சூப்பராக கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தீபா அக்கா பேசினது வந்து சூப்பராக பேசினாங்க. அக்கா வந்து நானும் மந்திரப்புனையில் வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க. அதனால் எனக்கு நல்லா தெரியும் அந்த அக்காவை. அக்கா வந்து என்னென்னா நடிப்புக்குன்னே பிறந்தவங்க. அந்த மாதிரி கேரக்டர்லாம் இப்போ உதாரணத்துக்கு சொன்னார் சார் மாயண்டி குடும்பத்தார். நீங்கள் உண்மையிலே யாரையும் அழுக வைக்கணும்னா அந்த அக்கா சீனை போட்டு காமிச்சா கொஞ்சம் நேரத்தில் அழுக வச்சலாம். அழுகலைன்னா அவருக்கு அது வியாதின்னு அர்த்தம். அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக அந்த அக்கா சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கள் நிறத்தை பார்த்து நீ வந்து ஏதோ படிக்காதவங்க கேரக்டராக கொடுக்காதீங்க, நான் நல்லா படிச்சிருக்கேன், நீங்கள் நல்ல தமிழ் டீச்சர் கேரக்டர்லாம் கொடுக்கலாங்கிறத அக்கா ஒரு ஆடிஷன் மாதிரி இங்கே சூப்பராக ஒரு அழகாக அற்புதமாக பேசி காமிச்சாங்க. அதே மாதிரி மேடையில் இருக்கிற எல்லா இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றி. தன்னட்டி இயக்குனர் சார், பேரரசு சார், வேலராமதி சார். அவர் வந்து என்னன்னா எல்லாரும் நடிகரை பார்க்குறாங்க. அவர் மிகப்பெரிய எழுத்தார். ஏன்னா நடிகர் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்மளுக்கு நடிகராக தான் தெரியும். அவரோட எட்டுத்திக்கு மதையான குற்றப்புறமுறையாக இருக்கட்டும், இன்றைக்கும் அதை படிக்கும்போது அவர் அதே மாதிரி அதெல்லாம் விட அவர் ஒரே ஒரு டைலாக் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சோன்னா இளந்தாரி பையன் எப்படி இருக்கணும் அது ரீல்ஸ்லாம் போட்டு ஃபேமஸ் ஆக்கி விட்டு அந்த அளவுக்கு சார் வந்து அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மறைந்த மாரிமுத்தண்ணன் அவருக்கும் அவர் இருந்தாலே அந்த இடம் சூப்பராக இருக்கும். அவர் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம், நாங்களும் மிஸ் பண்ணுறோம். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும். அப்புறம் கேமராமேன் சீனி சார் அவர், அப்புறம் எடிட்டர் பாடலாசிரியர் மதுரகவி அவர். அப்புறம் இந்த பாட்டை பாடினவங்க வந்து 2 பாட்டுமே ஒரே சிங்கர் இருந்தாங்க. சூப்பராக பாடியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கேட்டவனையே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஹீரோ வந்து இன்னும் நிறைய படங்கள் நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நன்றி சார். ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட இது கரெக்டான ஆளு தானா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிறைய டெஸ்ட் எடுத்தேன் எனக்கு. அதில் வந்து சரி ஓகே ஏன்னா அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒரு சார் 2வது படம், அதனால் ரொம்ப இது பண்ணி தான் எனக்கு தேர்ந்தெடுத்தார். ரொம்ப நன்றி சார் இந்த இதுக்கு. அப்புறம் இந்த படத்தோட டெக்னீஷியன் திரு சீனி அவர்களுக்கு என் மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் அவர், அப்புறம் வேல்முருகன் எடிட்டர் அவருக்கு நன்றி, மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்திக்கு நன்றி, மற்றும் வேறு பேர் விட்டுருந்தா சாரிங்க, திரு கண்கன் செந்தில் அவருக்கு நன்றி, ஆனந்தராஜன் அவருக்கு நன்றி. நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய பேர்த்தோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திரு பழனிசாமி மாமா அவர்களுக்கு ரொம்ப நன்றி, பரமசிவம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, மற்றும் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த எல்லாத்துக்கும் என் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நினைவுகளை
நினைவூட்டுவது மண் சார்ந்த வாழ்வியல் படங்களே. இதை படைப்பாளிகள் யாரும் மறுக்க இயலாது. தமிழ் சினிமாவில் வெற்றிடங்களை நிரப்ப வாழ்வியல் யதார்த்த படங்கள் நிறைய தயாராக வேண்டிய காலகட்டம் இது. வீராயு மக்கள் படக்குழுவினர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நண்பர் நாகராஜ் கருப்பையா வாழ்க்கையில் மிகப்பெரிய நிரந்தர சுதந்திர போராளி. அவர் எவ்வளவு தூரம் தன்னம்பிக்கையோடு இருந்து செயல்பட்டு இருக்காருங்கிறத நான் கூட இருந்து அணுவணுவா பார்த்துட்டு இருக்கேன். கதைகளை தாண்டி பாடல்களை தாண்டி கண்கலங்கி யதார்த்தமாகவே என்கிட்ட பேசிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு படைப்பாளி அவருக்கு இந்த படம் ஒரு நல்ல முத்திரையை பதிக்கணும். அனைவரும் குடும்பத்தோட இந்த படத்தை அங்கீகரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நன்றி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். டைரக்டர் நாகராஜ் அவர்களுக்கு இந்த படம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் தயாரிப்பாளர் நடிகர் திரு சுரேஷ்வந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் எங்கள் கூட வேலை செஞ்ச அத்தனை நடிகர்களுக்கும், முக்கியமாக திரு வேலராமமூர்த்தி சார் அவர்களுக்கும், மறைந்த திரு மாரிமுத்து சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் அவங்க ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்தது. அதேமாதிரி கூட நடித்த அத்தனை சிந்தியா மேடம், ரமா மேடம் எல்லாருக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் என் கூட வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. வந்திருந்த பத்திரிகை துறை நண்பர்களுக்கு, என்னோட நண்பர்களுக்கு இனிய வாழ்த்தை அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். நன்றி. தேங்க்ஸ். சீனிவாசன், எடிட்டர் முகன்வேல், ஆர்ட் டைரக்டர் ரவீஸ், பாடலாசிரியர் மதுரகவி சார், பிஆர்ஓ சதீஷ் சார், இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு மறக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வேலுமணி அண்ணன் படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவர் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி இல்லாமல் எங்கள் கூட பிறந்த அண்ணன் மாதிரி இந்த படத்தை எப்படியாச்சும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல பிகினிங் டு எண்டு வரையும் இன்னைக்கு வரையும் அவருடைய உழைப்பு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவருக்கு எங்களுடைய நன்றி. இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய இணை துணை உதவி இயக்குநர்கள், அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அவங்க தான் முழுக்க இந்த படத்தில் பிகினிங் டு எண்டு வரையும் என் கூட ட்ராவல் ஆனாங்க. என்னுடைய நண்பன் ரத்னவேலு என் கூடவே இந்த படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் இப்போ வரைக்கும் என் கூட நிற்கிற என் நண்பன் ரத்னவேலு, அவருக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குழுவினரின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போவும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய அம்மா, அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என் மண்ணுக்கும் என் மனிதர்களுக்கும் வீராய் மக்களை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.